கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னு கேட்டா, இஸ்லாத்தில நெறைய பேரு இந்த ஸ்காலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இமாம்ன்னு சொல்லுவாங்க, மௌலானான்னு சொல்லுவாங்க, முல்லான்னு சொல்லுவாங்க. அ அப்படியே அவங்க டீச்சரு, ப்ரீச்சரு அப்படிலாம் பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அவங்க வந்து அந்த இஸ்லாத்தினுடைய போதனைகள ஜனங்களுக்கு போதிக்கிறது வழக்கம். அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா, புதுசா வரலாற்று ஆசிரியர்கள்லாம் திடீர்னு தோன்றியிருக்கிறாங்க. அப்ப வரலாற்றுகளை எல்லாம் பத்தி இவங்க வந்து ஒரு புதுவிதமான பைபிள்ல எழுதப்பட்டிருக்க வரலாற்றை விட, குரான்ல எழுதியிருக்கிறத விட, உண்மையான வரலாற்றை விட, இவங்க ஒரு புதுவிதமான ஒரு வரலாற இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட புதுவிதமான ஒரு வரலாற இந்த உலகத்தில ஒருத்தர் இந்த யூடியூப்ல ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாப்புல. அத குறிச்சு தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயமா இருக்கும். இத கேட்கும்பொழுது நமக்கு சிரிக்கிறதா, இவங்கள குறிச்சு வேதனைப்படுறதா அப்படிங்கிறது தெரியல. அதனால இந்த விஷயத்த நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி பார்ப்போம். யாரு அந்த வரலாற்று ஆசிரியர்ன்னு? மார்க்க அறிஞர் ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய வணக்கம். நேர்காணலில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர், தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவரும் ஆகிய பேச்சாளர் பிஜே அவர்கள். சார் வணக்கம். ஆமாங்க சார். அடடடா! நான் நினைச்சேன் ஒரு வரலாற்று ஆசிரியர்ன்னு. ஏன்னு கேட்டா வரலாறு எல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாப்புல. அதனால வரலாற்று ஆசிரியர்ன்னு நெனச்சேன். யூடியூப்ல நெறைய பேர் சுத்தி திரியிறாங்க. வரலாற்று ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர்ன்னு. இந்த புண்ணியமா இந்த புண்ணியம் எப்படித்தான் அதாவது குரான் வேதாகமத்தில பைபிள் வந்து ஒரு வரலாற்று புஸ்தகம், கட்டளைகளின் புஸ்தகம், தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம். ஆனா, இந்த குரான் வந்து அத ஓதுறதோட சரி. அதுல எந்த ஒரு வரலாற்றையும் பார்க்க முடியாது. எந்த ஒரு காரியத்தையுமே, விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியாது. முழுமையா அத தெரிஞ்சுக்கிற முடியாது. அது ஒரு விஷயம் இந்த அதிகாரத்துல இருக்கும். இன்னொரு விஷயம் 30 அதிகாரத்துக்கு அந்த பக்கம் இருக்கும். இப்படி ஏகப்பட்ட குழப்பத்த உண்டு பண்ணி தான் இந்த குரான பாவம் எழுதியிருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. அதனால குரான்ல இருந்து ஒரு வரலாற்று விஷயங்கள முழுசா எடுக்க முடியாது. ஆனா, எடுத்தா வேதாகமத்துல இருந்து தான் எடுக்கணும். ஆனா, அந்த வேதாகமத்துல உள்ள வரலாற்றையே அத எப்படி திரிச்சு மறிச்சு இருக்கிறத இல்லாதது மாரி, இல்லாதத இருக்கிறது மாரி இந்த புண்ணியவான் வந்து இந்த பாவம் யூடியூப் சேனல் தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகள முதல்ல ஏமாத்துனாங்க. அதுக்கப்புறம் சினிமா நடிகர்கள ஏமாத்துனாங்க. அதுக்கப்புறம் அந்த டிவி சேனல்கள்ல எல்லாம் போயி அவங்களையெல்லாம் ஏமாத்துனாங்க. இப்ப யூடியூப் சேனல்கள்ல எல்லாம் பாவம் இந்த ஜீவா டுடே அப்படிங்கிறவரு. இவரு பாவம் இவர ஒரு வரலாற்று ஆசிரியராகவும், ஒரு பெரிய மைந்தராகவும் நெனச்சு வச்சுக்கிட்டு இவர்ட்ட கேள்வி கேட்கிறாப்புல. இவர் சொல்றத இந்த மனுஷன் நம்புறாப்புல. அதுதான் பெரிய அதிசயமே. இத கேட்கும்போதே நமக்கு ஒரு பக்கம் பரிதாபமாகவும், இன்னொரு பக்கம் கோவமும் தான் வருது. அந்த விஷயத்த நீங்க கேளுங்க. இந்த மனுஷன் வேதாகமத்த குறிச்சு, யூதர்கள குறிச்சு, கிறிஸ்தவர்கள குறிச்சு, வரலாற குறிச்சு எப்படியெல்லாம் இருக்கிறத இல்லாததா, இல்லாதது இருக்கிறதா, இவர் ஒரு புதிய வரலாற உண்டாக்கி பேசுறாப்புல. அது நமக்கே சங்கடமா தான் இருக்கு. ஒருவேள இது வேணும்னே இவங்க செய்றாங்களா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம்லாம் கூட இந்த பேட்டிய பார்க்கும்பொழுது வருது. சரி பார்ப்போம். என்ன கேள்வி கேட்கிறாப்புல, என்ன பதில் சொல்றாப்புலன்னு. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. அது பைபிள்ல தான் 4000 வருஷம் வரலாறு இருக்கு. ஆனா அது குரான்ல கிடையாது. ஏன்னு கேட்டா குரான்ல பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. எருசலேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கிடையாது. ஏன்னு கேட்டா கண்மணி நாயகத்துக்கு அப்ப கண்மணி நாயகத்தினுடைய காலத்துல வாழ்ந்தவங்களுக்கும் எருசலேம பத்தியும், பாலஸ்தீனத்த பத்தியும் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னு கேட்டா இவங்க வாழ்ந்தது எல்லாம் இந்த சவுதி அரேபியா. சரி. ஒரு இப்போ சமகாலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய போர், உயிர் பலிகள், இப்ப சமகாலத்துல நடந்த மிகப்பெரிய போர். ரைட்டு. குழந்தைகள், பெண்கள் உட்பட கதறுகின்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது அமெரிக்கா நடத்தது, இஸ்ரேல் நடத்ததுங்கிறது அப்படி போடு சக்க. பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட மனப்பான்மைய இவங்க எங்கேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனா, அதாவது இஸ்ரேல் நடத்துதான், அதாவது குழந்தைகள் சாகுதான், பெண்கள் சாகுதான், கர்ப்பவதிகள் சாகுறாங்களா, இல்ல ஆயிரக்கணக்கில, லட்சக்கணக்கில ஜனங்கள் சாகுறாங்களா இந்த சமகாலத்துல நடக்கிற போர்ல, பாலஸ்தீனத்துல போர்ல. அத இஸ்ரேல் தான் நடத்துது, அமெரிக்கா தான் நடத்துது அப்படிங்கிறது மேலோட்டமான ஒரு விஷயமா, எல்லாரும் தெரிஞ்ச விஷயமா. என்னையா அது? எப்ப இஸ்ரேல் 1948ல வந்தான் அவன். இப்ப வரைக்கும் அவன் எந்த ஒரு போரையும் அவன் தொடங்கி வச்சது கிடையாது. 1948ல மொத ஈரான்காரன் வயிறு பொறுக்க முடியாம, இவன் ஒரு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டானே அப்படின்னு பொறுக்க முடியாம 7 நாடுகள கூட்டிக் கொண்டு வந்தான். யூதன் அடிச்சான். 6 நாள்ல அடிச்சு ஒரு வழியா வந்தவங்க 7 வழியா ஓடி போனாங்க.
அப்போ இருந்தே ஈரான் புது புது இயக்கங்களை ஹமாஸ் போன்ற புது புதிய தீவிரவாத இயக்கங்களை ஏற்படுத்தி பாலஸ்தீனர்களை அதில் ஜாயின் பண்ண வச்சு இஸ்ரேலுக்கு விரோதமாக அப்போ 1940 கிட்டத்தட்ட 75 வருஷமாகவே இந்த கேடுபாடுகளை நடத்திக்கிட்டு இருக்கான் ஈரான்காரன். யூதன் ஒரு தடவை கூட எந்த ஒரு யுத்தத்துக்கும் இவன் போனதே கிடையாது. ஆனால் வந்த யுத்தங்களில் எல்லா யுத்தத்திலையும் அவன் ஜெயிச்சான். ஏன் இப்போ அக்டோபர் 27 வந்தாங்க, 40 நிமிஷத்தில் 5000 ராக்கெட்டை விட்டுருக்காங்க. எங்கேருந்து? காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு 1500 உடம்பை சிதைச்சிட்டாங்க. நூற்றுக்கணக்கான ஜனங்களை கடத்திட்டு போனாங்க. குழந்தைகளை கூட விடலை. கொடூரமான மனசுடையவங்க கற்பழிச்சாங்க, கொன்னாங்க, இப்படிலாம் செஞ்சாங்க. அது இதை ஹமாஸ் நடத்துது, ஈரான் நடத்துதுன்னா இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் சொல்றாரு பாருங்க, இஸ்ரேல் நடத்துது, அமெரிக்கா நடத்துதான். அது மேலோட்டமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா. அப்போ அந்த அளவுக்கு இவங்க தான் ஆரம்பித்தாங்க. ஏன்டா ஆரம்பிச்சிங்க அப்படின்னு எவனும் கேட்க மாட்டேங்கிறான். ஏன் அந்த கொடூரத்தை அரங்கேற்றுனீங்க அப்படிங்கன்னு எவனும் 40 நிமிஷத்தில் 1500 பேரை கொன்னது இனப்படுகொலையா? இங்கேருந்தெல்லாம் ஓடிருங்கடா, நாங்கள் இங்கே யுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவுகணையை அனுப்புகிறவன் இஸ்ரேல் அவன் செய்கிறது இனப்படுகொலையா? சரி, என்னன்னு பார்ப்போம். சொல்லுங்கய்யா. பார்வையாக இருந்தாலும் அதான் மேலோட்டமான பார்வை. ஏன்னு கேட்டால் இஸ்ரேல் தான் அமெரிக்காக்காரன் தான் இதுக்கெல்லாம் காரணம். கொடுமை. இன்னொரு விஷயம், பொதுவாக இங்கே மைனாரிட்டிஸ் வந்து முஸ்லீம்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் சப்போர்ட் பண்ணிக்குவாங்க. அது இந்தியாவுக்குள்ள இங்கே ஏதாவது ஒரு இந்துத்துவா மனநிலை வரும்போது நாங்கள் மைனாரிட்டி ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் வரப்போ சில கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள்ட்ட பேசும்போது, நீங்கள் யூத கான்செப்ட் எடுத்தாலும் பைபிள் எடுத்தாலும் ஏன் குரானே எடுத்தாலும் இஸ்ரவேல் கடவுள் இஸ்ரேவேலுக்கான ஆண்டவர், இஸ்ரேவேலுக்கான கடவுள் வழி நடத்தி எரிக்கோ நகரை கைப்பற்றினார், எரிக்கோ மதிலை கட்டினார், கானான் தேசத்துக்கு மோச அழைச்சிட்டு போறாரு. என்ன சொல்றாரு? நமக்கு இஸ்ரேவேல்ங்கிற ஒரு தேசிய இனத்திற்கு கடவுள் கொடுத்த நகரம் இந்த தேசம். அப்போ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேவேல் கடவுளுக்கு செல்லப்பில்லை. அதாவது இஸ்ரேவேலுக்கு கொடுத்த தேசம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது வந்து இதில் ஏகப்பட்ட குதர்க்கத்தை உண்டு பண்ணுவாங்க. இஸ்ரேவேலுக்கு கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், இஸ்ரேவேலுக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம், ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிகளுக்கு. ஆபிரகாமுக்கு 2-3 விதத்தில் குழந்தை பிறந்தது. அடிமை பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது, அதெல்லாம் துரத்தி விட்டாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி ஈசாக்கு. ஈசாக்குக்கு பிறந்தவன் யாக்கோபு, அவனுடைய அதுக்கப்புறம் யூதர்கள், அவங்க தான் இஸ்ரவேலர்கள். இப்படி 12 பேர். அப்போ அவங்களுக்கு தான், அதாவது ஆபிரகாமுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது முதல்ல. அதை இவங்க புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேலியர்கள் யாக்கோபின் மைந்தர்கள் நாங்க தான், ஸோ எங்களுக்கு தான் அப்படிங்கிறது குரான்லேயே இருக்கு. ஸோ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் இஸ்ரேவேலுக்கு தான். அதான் விஷயம். அதாவது குரானில் வந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அப்படின்னு தெரியாது. ஏன்னு கேட்டால் கண்மணி நாயகம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த யூத ரபிமார்கள் சொல்கிறத அறகுறையாக கேட்டுட்டு இவர் அடித்து விட்டது, தனக்கு சாதகமாக இருக்கிறத அடித்து விட்டது. அதுதான் அந்த வரலாற்று. கண்மணி நாயகத்துக்கு பாவம், அவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவருக்கு எந்த வரலாறு தெரியும்? அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் தங்களுடைய வரலாறை சொல்லும் பொழுது அதை எடுத்து இவருக்கு சாதகமாக அப்படியே குரானில் ஏற்றி விட்டது தான். அதான் விஷயம். ஆனால் கானான் தேசம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ஆபிரகாமுக்குன்னா அவருடைய சந்ததிகளுக்கு, ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கு. அதனால தான் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும், உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் அப்படின்னு வேதாகமத்தில் தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கும். அந்த இடம் அப்படிங்கிறத கடவுள் வாக்களித்த நாடு. கடவுள் யாருக்குன்னா இஸ்ரவேலுக்கு தான் வாக்களித்து இருக்கிறார். அப்ப நீங்க இதை பாலஸ்தீனர்கள் இப்படி பேச முடியும்னு மத நம்பிக்கை அடிப்பில் இப்படி சொல்றாங்க. அந்த இஸ்ரேல் கான்செப்டை பத்தி குரான் என்ன சொல்லுது? இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இப்போ குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிறத விட இவர் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிறது தான் விஷயம். இவர் சொல்லுவார் பாருங்க, அதிசயமான ஒரு விஷயத்தை சொல்லுவார். சொல்லுங்கய்யா. அதாவது பைபிளில் இருக்கட்டும், குரான்ல இருக்கட்டும், பைபிளில் இருக்கட்டும், குரானில் இருக்கட்டும், அதெல்லாம் ஓரமாக வைங்க. எந்த வரலாற்று நூலில் வேணாலும் இருக்கட்டும். அதான் எந்த வரலாறு எழுதி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் தூக்கி ஓரமாக போடுங்க. ஒரு சாராருக்கு வாக்களிக்கப்பட்டது என்று சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த காலத்துக்கு உரியது. அப்படி போடு. அதாவது ஒரு சாராருக்கு அப்படின்னு வாக்களிக்கப்பட்டது அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தானா? அதாவது 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு கொடுத்ததுன்னா அந்த இஸ்ரவேலர்கள் கொடுத்தா அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டதான். அதுக்கடுத்து அவருடைய சந்ததிகளுக்கு அதெல்லாம் கிடையாதான். அதுதான் சொல்ல வராப்புல. எப்படி இவங்க குதர்க்கமாக அந்த ஏன்னு கேட்டால், இப்போ இஸ்ரேல் தேசம் அது பாலஸ்தீன தேசம் கிடையாது,
அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமா நித்திய கட்டளையா கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற வேதாகம சத்தியத்தை இந்த மனுஷன் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, பைபிளை தூக்கி போடுங்க அந்த பக்கம், குரான்லயும் சொல்லுது அதையும் தூக்கி போடுங்க, அது இருந்துட்டு போகுது, வரலாற்றுக்காரங்க என்னென்னமோ எழுதி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் இல்லை, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அது அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இவருடைய பார்வை அதுதான், இவருடைய பார்வை. ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. உலகம் அழிகிற காலம் வரைக்கும்ங்கிற அர்த்தம் வராது. அதை எப்படி நீ நீயா சொல்ற அது அர்த்தம் வராது அப்படின்னு எங்க கண்டுபிடிச்ச? கடவுள் உனக்கு சொன்னாரா? நீ நபியா? அதாவது கடவுள் ஒரு காரியத்தை சொன்னா அது நித்தியம், இது உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் நித்திய கட்டளையா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அது நித்திய கட்டளை தான். ஆனா இந்த புண்ணியவான் என்ன சொல்றாப்புல அப்படின்னா, அது வராது, அதெல்லாம் உலகம் அழிகிற வரைக்கும் அது சொந்தமாகுமா அப்படின்னு கேட்கிறாப்புல. நித்திய கட்டளை, அதுக்கு பேர் தான் நித்திய கட்டளை. ஏன்னு கேட்டால் பைபிளும் படிக்கிறது இல்லை, ஒன்றும் படிக்கிறது இல்லை, சும்மா அடிச்சு விடுறது. உங்களுக்கு இந்த சென்னையை உங்களுக்கு தந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னா, வாழ்ந்த காலத்தில் உங்களுக்கு தந்தார்னு அர்த்தம். வச்சுக்கிட்டு 1000 வருஷத்துக்கு பிறகு எனக்கு தந்தாங்கன்னு சொல்லவே முடியாது. ஓஹோ, இல்லையா, அவருக்கு தந்தாருன்னா அவர் சந்ததிகளுக்கெல்லாம் தந்தாருன்னா சந்ததிகளுக்கும் சொந்தம் தான், அது ரத்த சந்ததிகளுக்கும் சொந்தம். எத்தனை சந்ததி வந்தாலும் அவனுக்கு தான் சொந்தம். அது ஒருத்தனுக்கு எழுதி வச்சா அது எழுதி வச்சது தான். இதுல என்ன இருக்கு? கடவுள் கொடுத்ததுன்னு வருது, குரான்ல வருது. மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இந்த தூய்மையான பூமியில் நுழையுங்கள் சொல்லி தான் அவங்கள இந்த ஜெருசலமை கூட்டிட்டு வர்றாரு. யாரு? ஜெருசலேம் அப்படிங்கிற வார்த்தை குரான்ல கிடையாதே. எதை வச்சு நீ சொல்ற ஜெருசலேம் அப்படின்னு? என்கிட்ட ஜெருசலேம்னு கண்மணி நாயத்துக்கு தெரியாது. ஆனா இவர் சொல்றாப்புல குரான்ல இருக்குது. அவங்களுடைய குரான்ல ஜெருசலேம் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, பச்சை பொய் சொல்றாப்புல. பைபிள்லையும் இருக்கிறது. அவங்க நாடற்றவர்களா தெரிஞ்சு இருக்கும் பொழுது இதுதான் அதிசயம். அவங்க எங்க நாடற்றவங்களா தெரிஞ்சாங்க? ஆபிரகாமு, அவருடைய குமாரன் ஈசாக்கு, அவருடைய குமாரன் யாக்கோபு, அதுக்கப்புறம் அவங்க 70 பேர் எகிப்துக்கு அடிமையா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அவங்களுடைய தேசத்துக்கு திரும்ப வருவாங்க 400 வருஷம் கழிச்சு. அவங்க எங்க நாடற்றவங்களா தெரிஞ்சாங்க? அவங்க எங்கேயோ அந்த நாட்டை விட்டுட்டு, கானான் தேசத்தை விட்டுட்டு உலகம் முழுதா சுத்தி தெரிஞ்ச மாதிரி சொல்றாப்புல. இல்ல, இது சுத்த அபத்தமான ஒரு பேச்சை. நாடற்றவர்களா சுத்தி தெரிஞ்சாங்க? எகிப்துல அடிமையா இருந்தாங்க, அவ்வளவுதான். 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நாட்டை கொடுத்து இதுல நுழையுங்கள், புனித பூமின்னு வருது, தூய்மையான இந்த பூமியில நுழையுங்கள் அப்படின்னு குரான்ல இருக்குது. நுழையுங்கள்ங்கிற அடிப்படையில் நுழைஞ்சிட்டாங்க என்ற காரணத்தினால இப்பதான் நுழைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாப்புல. குரான்ல அப்படி இல்லையே, அதுல நுழையல, குரான்ல கிளியராகவே மென்ஷன் பண்ணல. அவங்க போனாங்க, இந்த கானான் தேசத்துக்குள்ள போனாங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டால் கானான் அப்படிங்கிற தேசமே, கானான் அப்படிங்கிற வார்த்தையே அங்கே கிடையாது. அவங்களுக்கு தெரியாது, கண்மணி நாயத்துக்கு அந்த தேசம் கானான் தேசம்னு தெரியாது. அதான் விஷயம், ஹோலி லேண்டு அப்படின்னு சொல்றாங்க. அது காலாகாலம் உலகம் அழியும் காலம் வரைக்கும் அவங்கள்ட்ட தான் இருக்கும் என்று உலகத்துல எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. சும்மா அடிச்சு விடுறாரு பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே புரிஞ்சு கொள்ள முடியாதான். கடவுள் ஒரு இனத்துக்கு இதுதான் நித்திய கட்டளையா ஒரு தேசமா கொடுத்தா அது அவங்களுக்கு தான் சொந்தம். அது காலாகாலத்துக்கும் சொந்தம் இல்லைன்னு அப்படின்னு நீ எப்படி சொல்ல வர்ற? எதை வச்சு சொல்ல வர? அதான் குரானை தூக்கி போடுங்க, பைபிளை தூக்கி போடுங்க, வரலாறுல என்ன வேணாலும் எழுதி வச்சிருக்கான், அதான் அப்படி ஓரமாக வைங்க. அது எப்படி கடவுள் சொன்னால் அது காலகாலத்துக்கு சொந்தமாகுமா? ஆமாம்மா, கடவுள் சொன்னால் அது காலகாலத்துக்கு சொந்தம் தான். இவங்க எதனுடைய அடிப்படையில் அது காலகாலத்துக்கெல்லாம் சொந்தமாகாது அப்படின்னு சொல்கிறாப்புலன்னு தெரியல. ஒருவேளை அந்த அல்முத்தா திருமண விஷயத்தை இங்கே கொண்டு வராப்புல, லேண்டு விஷயத்துலேயும் கொண்டு வராப்புல போல இருக்கு. ஏன்னு கேட்டால் அங்கே ஒரு 3 நாளைக்கு திருமணம், அங்கே 3 நாள் திருமணம் தான். அதுக்கடுத்து திருமணம் அவங்க எழுதுவாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், துக்கத்திலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிலாம் வாங்குவாங்க போல இருக்கு. அதுக்கடுத்து 3 நாள் கழிச்சு நீ போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இந்த 300 ரூபா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதே போல தான் இந்த லேண்டும் அதெல்லாம் காலகாலத்துக்கு இருக்குமா அப்படிங்கிற. அப்போ ஒருவேளை இந்த லேண்டுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அல்முத்தா ஹோலி லேண்டுன்னு பேர் வச்சிருக்கான். ஏன்னு கேட்டால் 3 நாளைக்கு மட்டும், அந்த சந்ததிக்கு மட்டுமா? என்ன எந்த ஒரு விஷயமும் ஒரு சமுதாயத்தின் கையில பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கவே செய்யாது. அது இருக்காது, அது மற்றவங்களுடைய காரியம், அது வேற. கடவுள் சொல்லியிருக்கிறாருன்னா அது எப்படி இல்லாம போகும்? அதான் கேள்வி இங்க. கடவுள் சொல்லியிருக்கிற இது உனக்கும் உன் சந்ததிகளுக்கும், உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும், உனக்கும் உன் பின்னுக்கு 100 முறை எழுதியிருக்கு வேதாகமத்தில். அப்போ இதையும் சாதாரண ஒரு விஷயத்தோட சேர்த்து வர, கடவுளுடைய கட்டளையோட மனுஷங்களுடைய அந்த ஒரு வாழ்க்கையை சேர்த்து விட்றாப்புல. அங்கே எல்லாம் அவன் வாழ்கிறானே, அவன் என்ன காலகாலமாவா இருக்கான்? இதுவும் அதே போல தான் மற்றவங்களுக்கு கையில் மாறிக்கிட்டே இருக்கு. இல்லையா, இது கடவுள் அவனுக்குன்னு கொடுத்த வாக்கு தத்துவம், அது நித்திய கட்டளை, அது மாறாது. அது காலத்து மாறி தான் வந்துட்டு இருக்கும்.
அது வராது. அப்படிலாம் மாறக்கூடாது. கடவுள் சொன்னது சொன்னது தான். அது மாறக்கூடாது. இப்போ மக்கா வந்து முகமது நபிகிட்ட கையில் இருக்குன்னா ஆரம்பத்தில் இருந்துச்சு, ஆபிரகாமுடைய கையில் இருந்து பிறகு மாறி பார்த்தீங்களா? இந்த புண்ணியவான்களுடைய அதாவது மெக்கா சவுதி அரேபியால இருக்குல்ல மெக்கா, அது வந்து இதுக்கு முதல்ல ஆபிரகாமுடைய கையில இருந்துச்சாம். அவர் கையில எதுக்கு இருக்கு? அவங்க கொடுக்கப்பட்ட தேசம், ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் கானான் தேசம். அங்க இருக்கிறதே அவருக்கு பத்தாது. பாவம் அவரு 140 வருஷம் வரைக்கும் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் போயிட்டாப்புல. அதுக்கடுத்து அவர் பையன், அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனம் அந்த கானான் தேசத்துல தான் இருந்தாங்க. மெக்காவுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப இங்க சேர்த்து விடுறாங்க பாருங்க. அதாவது ஆபிரகாமுடைய மனைவி தன்னுடைய அடிமையா ஆபிரகாமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதன் மூலமா குழந்தை பிறந்ததும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. அதுக்கடுத்து ஆபிரகாம் அந்த குழந்தைய விரட்டி விட்டுறான். அந்த குழந்தையும் அந்த தாயையும் விரட்டி விட்டுறான். அவங்க சவுதி அரேபியாவுக்கு போயிடுறாங்க. ஏன்னு கேட்டா அடிமைக்கு பிறந்தவன் இனி இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவன் இருந்தானா பெரிய பிரச்சனை அப்படின்னா அவனை விரட்டி விட்டுறாப்புல. ஒரு குடம் தண்ணீரை அவங்க அம்மாட்ட கொடுத்து அவனையும் விரட்டி விட்டுறாங்க. எப்ப ஈசாக்கு பிறந்தானோ அப்பவே சோலி முடிஞ்சுச்சு. ஆனா ஆபிரகாம் வந்து மெக்காவுக்கு போனாராம். எப்பேற்பட்ட கதையை இவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆபிரகாமுக்கும் மெக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் கானான் தேசம். இவர் எதுக்கு அரேபியா போறாப்புல? ஏன்னு கேட்டா இது வந்து கண்மணி நாயத்தினுடைய அடிச்சு விட்ட ஒரு கதை. மெக்காவை பெருமைப்படுத்தணும் அப்படின்னா இதுல ஆபிரகாமையும் கோர்த்து விடணும். ஆபிரகாம் இங்க வந்தாரு, இங்க தொழுது கொண்டாரு, இங்க அதை கட்டினாரு, இங்க இதை கட்டினாரு அப்படின்னு. ஆபிரகாம் அடிமையை அவனுடைய பையன் துரத்தி விட்டதோட சரி. அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் மெக்காவுக்கும் எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஆனா இது கண்மணி நாயகம் அடிச்சு விட்டது. இஸ்மாயில் ஆபிரகாமுடைய ரத்த சந்ததியா இருந்தாலும் அவனுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாம போச்சு. சிலை வணங்கக்கூடிய கையில் போணுச்சு, பிறகு நம்ம கையில் வந்துச்சு. இப்படி மாறி மாறி என்ன செய்ய வந்து கொண்டே இருக்கும். சிலது மாறாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் கொடுத்தார் என்பதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அந்த வாழ்ந்த அதாவது மெக்கா யார் கையில் இருந்துட்டும் போகட்டும், யார் கையில் வந்துட்டும் போகட்டும், அது வேற பிரச்சனை. ஏன்னு கேட்டால் அதை ஆபிரகாமுக்கு சொந்தமாக கொடுக்கல கடவுள். கடவுள் கானான் தேசத்தை ஆபிரகாம் கையில் தான் சொந்தமாக கொடுத்தாரு. சவுதி அரேபியா கிடையாது, மெக்காவு கிடையாது. அதனால அங்கே என்ன நடந்தால் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால மெக்கா யார் கையில் போனா என்ன, யார் கையில் வந்தா என்ன? கானான் தேசம் ஆபிரகாமுக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டது. அதுதான் விஷயம். மக்களை நோக்கி தான் சொல்றாரு, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதுன்னு. யாருக்கு மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும். இப்போ மக்கா வந்து முகமது நபிகிட்ட கையில் இருக்குன்னா ஆரம்பத்தில் இருந்துச்சு, ஆபிரகாமுடைய கையில் இருந்து பிறகு மாறி சிலை வணங்கக்கூடிய கையில் போணுச்சு, பிறகு நம்ம கையில் வந்துச்சு. இப்படி மாறி மாறி என்ன செய்ய வந்து கொண்டே இருக்கும். சிலது மாறாமல் இருக்கலாம். ஆனால் சிலது மாறாமே இருக்கலாம். சரி, கடவுள் கொடுத்தார் என்பதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அந்த வாழ்ந்த மக்களை நோக்கி தான் சொல்றாரு. அப்படி போடு. அதாவது கடவுள் கொடுத்தாரு அப்படின்னா அது அப்போ அந்த காலத்தில் 4000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் வாழ்ந்த பர்டிகுலர் மக்களுக்கு மட்டும்தான். அதுதான் அவங்களுக்கு சொந்தமாக, அவங்களுடைய சந்ததிகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதுன்னு யாருக்கு வாக்களிக்கப்பட்டதோ அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்க இருந்துட்டாங்க. இருந்ததுக்கு பிறகு அவங்க அதை தக்க வச்சுக்கிட்டாங்களன்னா தக்க வைக்கல. ஓஹோ, அது அவங்க ஏற்கனவே அதை நிறைய நேரங்களில் எருசலேமை வந்து பிடிச்சாங்க, இஸ்ரவேலை வந்து பிடிச்சாங்க. ஏன்னு கேட்டால் எப்பப்பெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் கடவுள் அவங்களுடைய அந்நிய சக்திகள் கையில் ஒப்பு கொடுப்பாரு. அதே போல் தான் அதுக்கப்புறம் இவங்க கத்துவாங்க, கூப்பாடு போடுவாங்க, அழுகுவாங்க, தீர்க்கதரிசிகள். அதுக்கப்புறம் கடவுள் அனுப்புவார். அப்புறம் அவங்கள விடுதலை செய்வார். அப்புறம் அந்த தேசத்தில் அவங்க இருப்பாங்க. அதே போல் பாபிலோனியர்கள் அடிமையாக போனாங்க, எங்கெங்கேயோ போனாங்க தான். ஆனாலும் சொந்த தேசம் கடைசி வரைக்கும் 2000 வருஷமாக இயேசு பிறக்கிற வரைக்கும் அங்கதானே இருந்துச்சு. இவர் எந்த தக்க வச்சுக்கிட்டதை சொல்றாப்லன்னு பார்ப்போம். அவர்களுக்கு எதிராக கிறிஸ்துவ சக்திகள் திரண்டு வந்து அந்த பகுதியை கைப்பற்றுறாங்க. கிழிஞ்சது போ. எப்போ கிறிஸ்தவ சக்திகள் வந்து திரண்டு வந்து கைப்பற்றுறாங்க? எதுக்கு இது வந்து கைப்பற்றணும்? கிறிஸ்தவர்கள் 1ஆம் நூற்றாண்டோட யூதர்கள் ரோமர்கள் கொடூரமாக கொலை செஞ்சாங்க. ஏன்னு கேட்டால் யூதர்கள்லாம் சேர்ந்து ரோமர்களுடைய ஆட்சிக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்க, ரிவோல்ட் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. இனிமேல் உங்களை சும்மா விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி யூதர்களில் குழந்தைகளை கூட நெல்லடி அடித்து கொண்டாங்க தாய் கண் முன்னாடி. அதுக்கப்புறம் யூதர்கள் 1ஆம் நூற்றாண்டில் ஒரு யூதன் கூட இஸ்ரேல் தேசத்தில் இல்லாமல் ஓடி போயிட்டாங்க. அப்போ இருந்த கிறிஸ்தவர்கள்லாம் யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீசர்களும் யூதர்கள் தான். இயேசு கிறிஸ்துவ உயிர் தெழுந்த பிறகு பார்த்து 500 பேரும் யூதர்கள் தான். அதுக்கப்புறம் 1ஆம் நூற்றாண்டில் யூதர்கள்லாம் ஓடி போன பிறகு அரேபியர்கள் அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. ரோமர்களோட சேர்ந்து அரேபியர்களும் உள்ளே வந்தாங்க. ஆனால் இந்த புண்ணியவான் என்ன சொல்கிறாப்புலன்னா கிறிஸ்தவர்கள் கைப்பற்றினாங்களாம். எப்போ 1ஆம் நூற்றாண்டில் யூதர்கள் வந்து யூதர்களை துரத்தி விட்ட பிறகு கிறிஸ்தவர்கள் வந்து கைப்பற்றினாங்க. எங்கே இந்த கிறிஸ்தவர்கள் வந்தாங்க? அவங்க அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் போதனையை உலகமுங்க சொல்ல போயிட்டாங்க.
அவங்க பட்ட அப்போ பெர்சிக்யூஷன் 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான உபத்திரவம் நடந்துச்சு. உலகமெங்கும் செதறி போயிட்டாங்க. ஆனால் இந்த புண்ணியவான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் கையில் கிறிஸ்தவர்கள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்களாம். யூதர்கள் ஓடி போன பிறகு எங்கே கிறிஸ்தவர்களும் தலைதறிக்க போயிட்டாங்க. கைப்பற்றின உடனே இவங்க உயிருக்கு பயந்து என்ன செய்யறாங்கன்னா ஓடிடுறாங்க. இஸ்ரவேலர்கள் எந்த பூமி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இஸ்ரேவேல் கிறிஸ்தவம் ஒன்று தானே. அவங்க இஸ்ரேவேலுடைய கான்செப்ட் அது மூசா கோத்திரத்துல தானே யூதா கோத்திரமா, அந்த கோத்திரத்துல தானே இயேசுவை பிறக்கிறாரு. கோத்திரத்துல பிறந்தாலும் அவங்க வந்து இயேசுவை வந்து யூதர்கள் வந்து விபச்சார புத்திரன்னு சொல்லுவாங்க. அடிச்சு விட்றாப்புல பாருங்க. ஓ, அவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆமா, கடுமையா எடுத்தாங்க. அதனால அவரை தண்டிச்சதுக்கு, சிலுவையில ஏத்துனது எதுக்கு? சிலுவையில ஏத்துனது அந்த யூதர்கள் தானே. மூசா நபியை ஏத்துக்கிட்டவங்க தானே சிலுவையில ஏத்துனாங்க அவங்க நம்பிக்கை பிரகாரமே. ஏன்னா இவர் தகப்பன் இல்லாம பிறக்கிறாரா, தகப்பன் இல்லாம பிறந்ததுங்கிற வச்சுக்கிட்டு இயேசு வந்து விபச்சார புத்திரர் அப்படின்னு சொல்லுவதுதான் அவங்களுக்கு. ஆனா முஸ்லிம்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வரைக்கும் அவரை எல்லாம் இயேசு கிறிஸ்து எந்த சினகாக்கு போனாலும், எந்த ஆலயத்துக்கு போனாலும் அங்கே அவர் பிரசங்கம் பண்ணுவார். அவருக்கு பயங்கரமான மரியாதை இருந்தது. அந்த யூத மதத்தில் மதவெறி பிடிச்சவங்க தான், இயேசு கிறிஸ்துக்கு மேலே பொறாமப்பட்டவங்க தான் அவங்க வந்து அவரை கொல்லணும்னு பாடுபட்டாங்களே தவிர அவங்க எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவ விபச்சார சந்ததி அப்படின்லாம் யாரும் சொல்ல கிடையாது. இந்த புண்ணியமா அப்படியே தன்னுடைய மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே அடிச்சு விட்டுருவாப்புல. இறை தூதர்னு சொல்றோம். யூதர்கள் வந்து ஏற்றுக்கொண்டதே கிடையாது. யூதர்கள் தான் அவரை சிலுவையில் அறைஞ்சவர்கள். அவரை எதிர்த்து அந்த மன்னர் ஏரோது மன்னன் வந்து சிலுவையில் அறைஞ்சாங்க. ஏரோது மன்னன்கிறவன் யாரு? அவன் யூதன் தானே. ஏரோது மன்னன் யூதனா? இது இப்படி தான் பச்சை போய் சொல்லுவாங்க. ஏரோது மன்னன் ஒரு ஏதோமியன். அந்த காலத்தில் அவனை யூதராவை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏதோமியனை வந்து யூதராக அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே யூதர்களை ஆண்டுக்கிட்டு இருந்தாப்புல, இங்கே அடிச்சு விட்டாப்புல ஏரோது வந்து யூதன் அப்படின்னு. ஏரோது யூதன் கிடையாது, அவன் இதுமேயன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஏதோமியன். ஆனால் அவன் யார் ஆட்சி செய்தானோ யூதர்களே ஆட்சி செஞ்சான். ஆனால் அவன் யூதன் கிடையாது, அவன் ரோமர்களுடைய ஆட்சியில் இருக்கிற ஒரு பெரிய ஆஃபீஸரு. ஆனால் இந்த புண்ணியவன் அவன் அந்த ஏதோமியனை யூதன் அப்படிங்கிறாப்புல. அந்த காலத்தில் அவங்க ஏதோமியனை யூதர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ யூத சமுதாயத்துக்கு எதிராக தான் இவர் வந்து எதிர்த்து கேட்குறாரு. அவங்க பைபிள் எழுதின பிரகாரமே இந்த பாதிரியால் செய்கிற சேட்டைகள், அவங்க மக்களை சுரண்டுவதையெல்லாம் கண்டிக்கிறார்னு வருது. இயேசு கண்டிக்கிறாரு. யாரை கண்டிச்சாரு? யூதர்களை கண்டிக்கிறாரு. அந்த கோபத்தில் தான் இவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் தூஷணம் பண்ணுறாரு, தேவ தூஷணம் பண்ணுறாரு. நம்ம காலங்காலம் அந்த பாதிரியாளுக்கு இருந்த அந்த ஆதிக்கத்தை எல்லாம் இவர் மறுக்கிறாருங்கிற வேறு என்ன குற்றம் செஞ்சார் அவர் சிலுவையில் அறையிறதுக்கு? யூத கோட்பாடை எதிர்த்ததை தவிர என்ன செஞ்சார் அவர்? அடிச்சு விட்றாப்புல. யூத கோட்பாடை அவர் எதுக்கு எதிர்க்கிறாப்புல? அந்த யூத மத நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதுக்காகத்தான் இவர் வந்தார். அதை எதுக்கிறதுக்கு யூத கோட்பாடை, அந்த நியாயப்பிரமாணத்தை எதுக்கிற வேலையெல்லாம் இவருக்கு இல்லை. ஆனால் மாய்மாலமாக நடந்துக்கிறத அவங்க அதை கண்டிச்சார். ஆனால் இவர் ஏதோ புரட்சி பண்ண மாதிரி, யூதர்களுக்கு விரோதமாக புரட்சி பண்ண மாதிரியும், அங்கே ஏதோ பெரிய தப்பு நடக்குது, ஊழல் நடக்குது, வாங்க போராடுவோம், போராடி நம்முடைய உரிமைகளை வாங்குவோம் அப்படின்னு இவர் ஒரு அரசியல் தலைவரும் கிடையாது, அந்த வேலையும் அவர் செய்யலை. இதெல்லாம் அரசியல் தலைவர்கள் தான் அந்த வேலையை செய்வாங்க, போராட்டம் பண்ணுறது, எதுக்கிறது. இவர் எதுக்காக வந்தார்னா இந்த உலகத்துக்கு பலியாக வந்தார். அதுதான் யதார்த்தமான உண்மை. அதில் தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணார். அவர் எதுக்கு போய் தேவையில்லாமல் அவங்கள வம்பு இழுக்கவே இல்லை. அவங்க வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவர் பதில் சொல்லுவார். மாய்மாலமாக நடந்துக்கிறத, உண்மை இல்லாமல் உத்தமம் இல்லாமல் நடந்துக்கிறத அவர் கண்டிச்சார், அவ்வளோதான். ஆனால் கோட்பாடுகளை எல்லாம் போய் இது பண்ணார், அது பண்ணார். அது இப்படி யூத நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இவர் வந்து பேசுவார். சும்மா அடிச்சு விடுறது. அதில் திருடினாரு, கொலை செஞ்சார், அந்த குற்றச்சாட்டை இயேசு மீது இருந்துச்சு. இல்லை, அவர் அன்றைக்கு இருந்த நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குனார். எந்த நம்பிக்கை அது? எந்த நம்பிக்கை? யூதர்கள் தான் சிறந்தவர்கள்ங்கிற நம்பிக்கை, யூதர்கள் தான் தேவகுமாரர்கள்ங்கிற நம்பிக்கையை தான் உடைச்சார் அவர். இயேசு கிறிஸ்துவே சொன்னார், நீங்கள்லாம் தேவகுமாரர்கள்னு சொன்னார். ஆனால் இவர் இயேசு கிறிஸ்து வந்து, ஏண்டா நீங்கள்லாம் தேவகுமாரர்கள்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அதை உடைச்சாராம். யூதர்கள் வந்து நாங்கள் தங்களை தேவகுமாரர்கள்னு சொன்னாங்களாம். அதை இயேசு கிறிஸ்து, ஏண்டா நீங்கள் எல்லாம் தேவகுமாரர்கள்னு சொல்கிறீங்களா, ஏண்டா இருடா நான் உடைக்கிறேன்னு சுத்தியில் எடுத்துகிட்டு வந்தாராம். ஏன் இப்படித்தான்? இதனால தான் நமக்கு கோவம் வர்றது. இயேசு கிறிஸ்துவே நீங்களாம் தேவர்கள், நீங்களாம் தேவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் யூதத்து மதத்தில் உள்ளவங்க தான் அதை ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்க. இவர் மாற்றி அடித்து விட்றாப்புல. இயேசு கிறிஸ்து என்னமோ எதை இயேசு கிறிஸ்து ஆதரித்தாரோ அதை வந்து எதிர்க்கிற மாதிரியும், எதை எதிர்த்தாரோ அதை ஆதரிக்கிற மாதிரியும் இவர் சொல்கிறாப்புல. இப்படி தான் இஸ்லாமியங்களும் ஏமாத்துறது, யூடியூப் சேனலில் உள்ளவங்களையும் ஏமாத்துறது. கொடுமையா? இந்த பாதிரிகளுக்கு இருக்கிற ஆதிக்கத்தை உடைச்சார்.
என்ன பெரிய ஆதிக்கம் செஞ்சாங்க அவங்க. அதை உடைச்சு எங்கே உடைச்சாப்புல. அதனால தான் இவர் வந்து இந்த ஆரம்பத்திலே உண்மையை உடைக்கும் அப்புறம் என்ன மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் அப்படிங்கிற மாதிரியான தம்ப்நெயில எல்லாம் கொடுப்பாங்க. என்னடா உண்மையை உடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பச்சை புழுகிறதுக்கு பேர் தான் உண்மையை உடைக்கிறது. மர்ம முடிச்சுகளை எல்லாம் அவிழ்க்கிறதா. நீ தயவு செஞ்சு இந்த புண்ணியவான்கள் அங்கங்கே தம்ப்நெயில்ல வந்து உண்மையை உடைக்கும், மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும், மர்மங்களை உடைக்கும் அப்படின்னு சொன்னா அப்படின்னு எழுதியிருந்தா பச்சை போய் சொல்ல போறாங்க அப்படின்னு அர்த்தம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இந்த இயேசுகிறது என்ன சொன்னாரோ அதை மாற்றி எப்படி அடிச்சு விட்றாருன்னு பாருங்க. அந்த மனுஷன் பாவம் கேட்குறவர் ஜீவா டுடே, அவருக்கு என்ன தெரியும்? அவர் அப்படியான்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. அதை தாங்க முடியாம தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச காலத்துல இருந்த யூதர், பிறப்பால் தான் இயேசு யூதர், சிந்தனையால் அவர் யூதர் கிடையாது. ஐயா சிந்தனையினால யூதர் கிடையாது. சரி, எப்படி எதை வச்சு இவர் சொல்றாப்புல? அவர் இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தனைகளை எப்படி அறிஞ்சாப்புலன்னு தெரியலையே. யூத கொள்கையை எதிர்த்தவர். யூத கொள்கையை எதிர்த்தவர்னு இவரை அடிச்சு விட்டுக்கிறாப்புல. எங்க யூத கொள்கை எதிர்த்தாப்புல? யூத கொள்கை என்ன? ஒருவேளை இந்த யூத கொள்கை என்ன நியாயப்பிரமாணத்தை சொல்றாருன்னு நினைக்கிறேன். அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்று அப்படி இருந்தாலும் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தார் இயேசு கிறிஸ்து. யூதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது கிடையாது. யூத மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவ மேசியாவா தங்களுக்கு ராஜாவா மேசியாவா ஏத்துக்கல. அது யதார்த்தமான விஷயம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் யூதர்கள். இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி போன அத்தனை 1000 பேரும் அந்த காலத்தில் இருந்தவங்க யூதர்கள். அப்புறம் அந்த யூதர்களை தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு மற்றவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. யூதர்கள் தான் கிறிஸ்தவர்களா மாறினாங்களே தவிர அப்புறம் இவர் வந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காப்புல பாட்டு. ஆதியில இருந்த 2 பேருக்கும் ஆகவே ஆகாது, அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. இது ஒரு விஷயமாச்சு. அதனால கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த யூதர்களை அடிச்சு துவம்சம் பண்ணி விரட்டி அடிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் எங்க வானத்துல இருந்து வந்தாங்களா? யூதர்கள் தாயா கிறிஸ்தவர்களா? யூதர்கள் அவங்களும் தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்ல கிடையாது. யூதர்களா தான் இருந்தாங்க. ஆனா மற்றவங்க தான் அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால, அவருடைய போதனைகளை பின்பற்றுகிறதுனால அவங்கள கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அவங்க அப்போஸ்தலர்களுக்கும் முதல்ல பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்கும் கிறிஸ்தவர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் யூதர்களை அடிச்சு கொன்னதா சித்திரவதை செஞ்சதா பயங்கரமா அடிச்சு விடுறாப்புல பாருங்க. உமருடைய ஆட்சி, இப்ப உமர் ஆட்சிக்கு வந்துட்டாப்புல. எப்ப நடந்தது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப உமருக்கு வந்திருக்காப்புல. என்ன உமர் இருந்திருக்காப்புல? வந்து அந்த ஜெருசலத்தை வந்து முஸ்லிம்கள் கைப்பற்றுறாங்க. யாரிடம் வந்து கைப்பற்றுறாங்கன்னா கிறிஸ்தவர்கிட்ட கைப்பற்றுறாங்க. அப்படி போடுதாக்க. அதாவது 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் தான் இது இஸ்ரேலை கைப்பற்றி வச்சிருந்தாங்களாம். ஏதோ கிறிஸ்தவர்கள் வானத்திலிருந்து வந்தது மாதிரியும் அவங்க வந்து யூதர்களுக்கு விரோதமாக யூதர்களெல்லாம் அடிச்சு ஒட்டிச்சு நொறுக்கி அவங்களையெல்லாம் கைப்பற்றி அதை கைப்பற்றின மாதிரியும், அதுக்கப்புறம் 600 வருஷம் கழிச்சு உமர் வந்து இந்த கிறிஸ்தவர்கள் இருந்து எப்படிப்பட்ட இது கூறுகிட்ட குப்பையா ஏன் இப்படி பேசுறாப்புலன்னு தெரியல எனக்கு. இந்த மனுஷன் பெரிய மனுஷனா இருக்காப்புல, இல்லைன்னா ஏன் இப்படி பேசுறாப்புலன்னு தெரியல. சரி, வரலாறு நம்ம கொஞ்சம் பார்ப்போம், என்ன சொல்றாப்புலன்னு பார்ப்போம். யூதர்கிட்ட கைப்பற்றல, யூத விட்டு ஓடி போயிட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பூமியில முஸ்லிம்ஸ் உருவாகல. முஸ்லிம்ஸ் வந்து கைப்பற்றுறாங்க. முஸ்லீம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க இஸ்லாத்தை பாரியா. அதாவது யூதர்கள் ஓடி போன பிறகு முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்களாம். அட கொடுமை. யூதர்கள் 1ஆம் நூற்றாண்டுல ஓடி போன பிறகு தங்களுடைய உயிரை காப்பாத்திக்க செதறி ஓடி போன பிறகு ஒருத்தன் கூட இல்லையா. அப்ப முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்களாம். இஸ்லாமே 7ஆம் நூற்றாண்டுல வந்து தொலைச்சது. நீ எப்படி 1ஆம் நூற்றாண்டுல எங்க முஸ்லிம்கள் வந்தாங்க? என்ன மண்டையில அவர் பேசுறாப்புலன்னு தெரியல. எடுத்துக்கொண்டவங்க. அதனால ஆட்சி யார்கிட்ட இருந்துச்சுன்னா கிறிஸ்தவர்கிட்ட இருந்துச்சு. கிழிஞ்சது போ. அதாவது ரோமர்களுடைய ஆட்சி தான் 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ரோமர்கள் தான். அதாவது ரோமர்களுடைய ஆட்சி 2 விதமா பிரிஞ்சது. 300 வருஷம் இவங்களும், அடுத்த 300 வருஷம் 2வது இருந்தவங்களும் வச்சிருந்தாங்க. 600 வருஷம் ரோமர்களுடைய ஆட்சியின் கையில தான் இருந்தது. அதை காமிக்கிறேன் பாருங்களேன். அதாவது யூதர்கள் 1ஆம் நூற்றாண்டுலேயே செதறி போயிட்டாங்க. ஏன்னு கேட்டால் எருசலேம் தேவாலயம் பிடிக்கப்பட்டது. தேவாலயம் பிடிக்கப்பட்டாலே முடிஞ்சு போச்சு ஜோலி. ஏன்னு கேட்டால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, யூதர்கள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க, ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்கு அப்படின்னா, யூதர்களை ரோமர்கள் ஆளக்கூடாது, நாங்கள் இனிமேல் ஆண்டு கொள்கிறோம் அப்படின்னு ரோமர்களுடைய ஆட்சிக்கு விரோதமாக இவங்க என்ன செஞ்சாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க, ரிவோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ரோமர்களுடைய ரெஸ்பான்ஸு பயங்கர கொடுமையாக இருந்துச்சு.
அப்போ தான் அவங்க என்ன செஞ்ச ஆரம்பிச்சாங்கன்னா, எருசலேம் தேவாலயத்தை போட்டு யூதர்களையெல்லாம் கொன்னுட்டு அதுக்கடுத்து அந்த சிட்டியவே எரிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யூதர்கள் உலகமெங்கும் சிதறி, அப்போ ஆப்பிரிக்கா, ஈரோப்பு, ஆசியா கண்டம் தாண்டி கண்டத்து போயிட்டாங்க யூதர்கள். கிட்டத்தட்ட 2 தடவை அப்படி போராட்டம் பண்ணியிருக்காங்க. 2 தடவும் கொடூரமாக அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க, சிதறி போயிட்டாங்க. 1ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் யூதர்கள் இஸ்ரவேலில் ஒருத்தன் கூட இல்லை. இந்த விஷயத்த இயேசு கிறிஸ்து இருக்கும்பொழுது லூக்கா 21வது அதிகாரம் 24வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி இந்த விஷயத்த அதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரு. ஏன்னு கேட்டால் அவங்க பட்டயத்தினால விழுவாங்க, இந்த உலகம் எங்கும் சிதறி போவாங்க, அப்படிங்கிறது சிதறடிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற வேத வசனத்தின்படியே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படியே அது நிறைவேறுச்சு. இயேசு கிறிஸ்து முன்னமே கணிச்சாரு இந்த தேவாலயத்துக்கு என்ன நடக்கும், யூதர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத. இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் தான் இவர் ஞாபகப்படுத்தினார். அதே போல நடந்தது. அதுக்கப்புறம் ரோமர்கள் தான் அதை ஆட்சி செஞ்சீங்க. 638 வரைக்கும் ரோமராஜ்யம் 2ஆக பிரிஞ்சாலும் ரோமர்களுடைய ஆட்சியில் தான் அந்த இஸ்ரேல் தேசம் இருந்தது. அதுக்கடுத்து 638 தான் கண்மணி நாயத்தினுடைய பேச்சை கேட்டு அப்புறம் புறப்பட்டாங்க எல்லாரும். காலிப்பேட்டுக்கெல்லாம் போய் ஊராக போய் எங்கள் மதத்துக்கு மாறு, இல்லைன்னா திக்ஷா கொடு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து ஒவ்வொரு ஊரை கைப்பற்றி, அப்புறம் நகரத்தை கைப்பற்றி, அப்புறம் கடைசியில் இஸ்ரேல் தேசத்தையே கைப்பற்றினாங்க. ஆனால் 1ஆம் நூற்றாண்டுலேயே இவங்க இஸ்ரேல் தேசத்தை ரோமர்கள் யூதர்கள் மேலே இருந்த பயங்கரமான கோபத்தினால அதுக்கு பாலஸ்தைன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய பரம எதிரி யாருன்னா பாலஸ்தைன். அதனால யூதர்கள் மேலே இருந்த பயங்கரம், இனிமே இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் உலக வரைபடத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு ரோமர் 1ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே அவனே நினைச்சான். அதனால அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு அதுக்கப்புறம் பாலஸ்தைன்னு பேர் வச்சான். இனிமே இது இஸ்ரேல் யூதேயா அப்படின்னு கூப்பிடக்கூடாது, இது பாலஸ்தைன், இனிமே இந்த யூதர்கள் இந்த இடத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு விரட்டி விட்டான். அப்போ ரோமர்கள் தான் அதுக்கு பாலஸ்தைன்னு பேர் வச்சாங்க. அப்போ அந்த பாலஸ்தைன்னு பேர் வச்ச பிறகு அங்கே வந்தவங்க எல்லாருமே பாலஸ்தீனியர்கள், அங்கே தங்கியிருந்தவங்கள தங்களை பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்போ எங்கேருந்து வந்தாங்க இவங்க எல்லாம்? உலகம் முழுவதும் இருந்த மற்ற எல்லா விதவிதமான கோத்திரத்தா, அரேபியன் எல்லாம் வந்தாங்க. வந்து அங்கே இருந்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் இடம் காலியாக இருக்குது. ரோமர்களும் இவங்களும் இருந்தாங்க. அதுக்கடுத்து ரோமருடைய ஆட்சிக்கு பிறகு 7 நூற்றாண்டுகள் கழித்து இந்த இஸ்லாமியர்கள் போய் அந்த இஸ்ரேலை பிடிச்சாங்க. ஆனால் இந்த புண்ணியவான் என்ன சொல்கிறாப்புல, 1ஆம் நூற்றாண்டுலேருந்து கிறிஸ்தவர்கள் தான் இஸ்ரேலை கைப்பற்றியிருந்தாங்களாம். அந்த கிறிஸ்தவர்களுடைய கையிலிருந்து தான் காலிப்பேட்டு இஸ்லாமியர்கள் பிடித்ததா பச்சை போய் சொல்கிறாப்புல. வரலாறும் தெரியாது, ஒரு மண்ணாங்கிட்டையும் தெரியாது, அடித்து விடுறது அப்படியே. அதாவது எகிப்தும் இஸ்ரேலும் சேர்ந்த ஒரு பகுதியை கிறிஸ்தவர்கள் கையில் இருக்குது. கிறிஸ்தவரோட சண்டையிட்டு தான் அந்த போரில் தான் உமருங்கிறது இஸ்லாத்தினுடைய 2வது ஜனாதிபதி. நபிகள் நாயகத்துக்கு ஒரு 25 வருஷத்துக்கு பிந்தி வந்த ஒரு ஆட்சிக்கு அவருடைய மாமனார் அவர் அபூபக்கர். இவரு மாமனார் தான். இவர் மாமனார், அவர் அபூபக்கர் முதல் மாமனார். அவர் 2 வருஷம் ஆட்சியில் இருந்தார். அதுக்கு அப்படி இல்லையே. அதாவது கண்மணி நாயகம் 632 இறந்து போயிடுறாப்புல. 638 இஸ்ரேல் பிடிக்கப்படுது முஸ்லீம்களுடைய இஸ்லாமிய காலிப்பேட்டுகள்னால. ஆனால் இவர் என்ன சொல்கிறாப்புனா 25 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறாப்புல. அதில் இப்போ இவருக்கு குரான் தெரியுமா என்னன்னு தெரியல. என்னென்ன மனசுக்குள்ளே வர்றதோ அப்படியே நம்பிட்டா போதும். நம்ம சொல்கிறத நம்புறதுக்கு ஆள் இருந்தால், இந்த மாதிரி யூடியூப் சேனலில் உள்ளவங்க சொல்கிறதையெல்லாம் நம்புறதுக்கு ஆள் இருந்தால் போதுமே, அடித்து விடுறது தான் அப்படியே. இதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் உமர். நபிகள் நாயகம் காலத்துக்கு 2 வருஷத்துக்கு பின்னாடி இவர் வந்துட்டார். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் எகிப்தில் இருந்து ஜோர்டான், இஸ்ரேல் எல்லாமே இஸ்லாமிய நாட்டுக்குள்ளே வருகிறது. ஓகே, நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகுதான் வராங்க. பிறகுதான். நபிகள் நாயகம் காலத்தில் அது நம்ம கையில் இல்லை. அப்போ நபிகள் நாயகம் காலத்தில் யார் கையில் இருந்துச்சுன்னா யூத கையிலும் இல்லை, கிறிஸ்தவர்கள் போய் எடுத்துட்டாங்க. கிறிஸ்தவர்களும் 1ஆம் நூற்றாண்டுலேயே சதுரி போயிட்டாங்க. அப்போ இவர் எங்கேருந்து எடுத்து சொல்கிறாப்புல? கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் விரட்டி விட்டுட்டு அந்த கிறிஸ்தவர்களுடைய புனித பூமி என்று கருதி அவங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுக்கு இல்லை. இவங்களும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. காப்பாற்றிருக்கணும்ல, நீ நாட்டில் இருந்திருக்கணும். அவர்கள் அன்னைக்கு விரட்டப்பட்டாங்க. ஆனால் கடவுள் வாக்களிக்கப்பட்ட, அதாவது அது விரட்டப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வேதாகமத்தினுடைய இது இந்த விஷயத்தை அவர் சொல்ல மாட்டாங்க. இது பைபிளில் இதுக்கு முன்னாடி இதே போல் எழுதியிருக்கு, இவங்க துரத்தப்படுவாங்க, இந்த உலகத்தில் அலைஞ்சு திரிவாங்க, திரும்ப சேர்த்து கொள்ளப்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு, ஏசாயாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, எரேமியாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, எசேக்கியேலின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்ல மாட்டாப்புல. அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தின்படியே அவங்க விரட்டப்பட்டாங்க.
பண்ணப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க. ஏன்னு கேட்டா இப்படி சொன்னா தான் பைபிள் உண்மை அப்படிங்கிறத இவர் நம்பிருவாரு. இவருக்கு தெரிஞ்சு போகுமே. அதனால அதையெல்லாம் மறைச்சிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு இருக்காப்புல. நாடுன்னு இங்க பைபிள்லயும் பழைய ஏற்பாடுலயும் குரான்லயும் சொல்றது யூதர்களுக்கு தான். யூதர்களுக்கு தான் இருக்குது. யூதர்களுக்கு ஆனா தான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஆ. காலமெல்லாம் சரி எகிப்தும் வாக்களிக்கப்பட்ட நாடு இருக்கு, எகிப்துக்கு சொந்தக்காரர் மாட்டேங்கிறீங்க. எகிப்து வாக்களிக்கப்பட்ட நாடா? எது யார் எகிப்த வாக்கு கொடுத்தது? இப்படிதான் எங்க இருந்து இந்த மனுஷன் பச்சை பொய்ய சொல்ற? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாமா? எகிப்து வாக்களிக்கப்பட்ட நாடு ஆமா, தான். எகிப்து வாக்களிக்கப்பட்ட குரான்ல இருக்கு. குரான்ல இருக்குன்னு சொல்றாப்புல. குரான்ல எங்க இருக்கு? எகிப்து வாக்களிக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்துக்கு எகிப்து வாக்களிக்கப்பட்ட நாடுன்னு எழுதியிருக்கா? அப்ப இந்த மனுஷனுக்கு குரானும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, குரானை பத்தி பார்ப்போம். இவர் குரான்ல இருக்கு அப்படின்னு சொல்றாப்புல. குரான் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இதான் விஷயம். குரான்ல கூட பைபிள்லையும் சரி குரான்லையும் சரி எகிப்து ஒரு பிராமிஸ்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமே கிடையாது. எகிப்து இஸ்ரேலியர்களை அடிமைப்படுத்திய தேசம். அது ஒரு பிராமிஸ்டு, அது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இல்லை அப்படின்னு குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த புண்ணியவான் குரான்ல சொல்லியிருக்கு அப்படிங்கிறாப்புல. எகிப்தை கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணார். கானான் தேசத்தை தாயா வாக்குத்தத்தம் பண்ணாரு. பைபிள்லையும் சரி குரான்லையும் சரி. ஒன்று குரானை நம்பு, இல்லைன்னா பைபிளை நம்பு. நான் நினைக்கிறேன் இந்த மனுஷனுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. இது கானான் தேசம் தாயா, குரான் படியும் கூட கானான் தேசம் தாயா, எகிப்து இல்லை அப்படின்னு குரானே சொல்லுது. மனசாட்சி கூட இல்லாம மனுஷன் போய் சொல்றாப்புல. பைபிள்ல இருக்கு எகிப்து வாக்களிக்கப்பட்ட. யாருக்கு? யூதர்களுக்கு. பைபிள்ல இருக்கான். எகிப்து வாக்கு கொடுக்கப்பட்ட தேசம், வாக்களிக்கப்பட்ட தேசம்னு பைபிள்ல இருக்கான். பைபிள்ல எங்க இருக்கு? சரி பார்ப்போம். இந்த கடவுள் கானான் தேசத்தை தான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுத்தாரு, எகிப்தை கிடையாது. ஆனா அந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த யூப்ரட்டிஸ் நதி, இந்த எகிப்துக்கு பக்கத்துல இருக்கிற யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து அந்த இஸ்ரவேல் தேசம் கானான் தேசம் முழுசும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த யூப்ரட்டிஸ் இந்த ரிவர் எதுக்கு பக்கத்துல இருக்குன்னா எகிப்துக்கு பக்கத்துல இருக்கு. அவ்வளவுதான். இந்த வசனத்துல எகிப்துக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதா எழுதப்பட்டிருக்கு. ஆனா எகிப்தையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமா அடிச்சு விடுறாப்புல, இவர் சேர்த்து சொல்றாப்புல. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல அடிமையா இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களிருந்து எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்தாரு. அதனால எகிப்து எப்போதுமே ஒரு நாளும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமா வேதாகமத்துல சுட்டி காண்பிக்கப்படவே இல்லை. இந்த புண்ணியவான் பச்சை பொய் சொல்றாப்புல. ஆமா, பிறவனை விரட்டி விட்ட உடனே ஆமா, அமுல் அடிக்கப்பட்டோன்னா இதை உங்களுக்கு இறைவன் வாரிசாக தந்தாண்டு இருக்க. இல்ல எகிப்துல இருந்து வந்துடுறாங்களே. நான் 14 வருஷமா தான் அவரும் சொல்றாப்புல எகிப்துல இருந்து வந்துடுறாங்க. ஏன்னா 40 வருஷம்னு சொல்ல, 400 வருஷம்னு சொல்றது இல்லை, 14 வருஷம்னு சொல்றாப்புல. பாவம், அவ்வளவுதான். மார்க் ரொம்ப கம்மி. நடந்து கானான் தேசத்துக்கு வந்துடுறாங்களே. அப்ப அந்த அவனை விரட்டிட்டு அதையும் கடவுள் கொடுக்குறாரு அவங்களுக்கு. எப்படி பச்சை போய் சொல்றான் பாருங்க. அது பைபிள்லயும் கிடையாது, குரான்லயும் கிடையாது. ஆனா எகிப்தையும் கடவுள் கொடுக்குறாருன்னு இவரை அடிச்சு விடுறாப்புல. அப்ப பிசாசு இவர் காதுல சொல்லியிருப்பான் போல இருக்கு, சும்மா அடிச்சு விடு அப்படின்னு. கடவுள் கொடுத்ததா சொல்லு. பாவம், இவங்க யூடியூப் சேனல் உள்ளவங்க யாரு? அவங்களுக்கு என்ன குரான் தெரியுமா, பைபிள் தெரியுமா? ஒன்றும் தெரியாது, வரலாறு தெரியாது. நீ சொல்ல அவங்க நம்பிடுவாங்க அப்படின்னு ஓதிருப்பான் போல இருக்கு. நைட்டெல்லாம் அடிச்சு வாயில கொஞ்சம் கூட மனசை, இதையெல்லாம் கிறிஸ்தவர்களும் பார்ப்பாங்க, தன்னை கேவலமா நினைப்பாங்களே அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு உணர்வே இல்லாம மனுஷன் சொல்றாரு பாருங்க பொய். அதுவும் நீ யாக்கோபின் மைந்தர்களுக்கு தான். அவங்க இவங்க கண்ட்ரோல்ல வந்தது. அதை உங்களை நாங்கள் வாரிசுகள் ஆக்கணும்ன்ற குரான்லயும் இருக்குது. அப்ப எகிப்துக்கு அவங்க சொந்தம் கொண்டாட மாட்டேங்கிறாங்க. கொடுக்கப்பட்டது அவங்க கட்டி காப்பாத்துற வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க வேணாட்டு போயிட்டாங்கன்னா அப்புறமேல இருக்காது. அவங்க எங்க வேணான்ட்டு போனாங்க? துரத்தடிக்கப்பட்டாங்க. நீயே முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை விட்ட, விரட்டப்பட்டாங்க அப்படின்னு. எங்களுக்கு இந்த தேசம் வேணாம், நாங்க போறோம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்ப இவங்க வேணான்ட்டு போயிட்டாங்க. இல்ல, ஆனா நீங்க பழைய ஏற்பாடுல படிச்சீங்கன்னா பல முறை அவங்களுக்கு நாடு கொடுக்கப்படுது, இறைவனுடைய வாக்கை மீறி செயல்பட்டுறாங்க. அந்த யோசோப்பு மோசஸ் போன்றவங்க திட்டுறாங்க, திருப்பி கடவுள் பேச்ச கேட்க மாட்டேங்கிற, உருவத்தை வணங்கிடுற அப்படி திருப்பி தண்டனை கொடுக்குறாரு கடவுள், திருப்பி வருது. தொடர்ந்து நடந்துகிட்டு தானே இருந்திருக்கு. இப்பதான் புத்தியா கேட்கிறாப்புல. அப்ப இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. எப்பப்பெல்லாம் இவங்க பாவம் செய்யறாங்களோ அப்பப்பெல்லாம் கடவுளுக்கு கோவம் வரும். அப்ப சத்துருக்கள் வருவாங்க, இவங்க நல்லா அடிப்பாங்க, தேசத்தை விட்டு போவாங்க. அதுக்கப்புறம் முயோன்னு கத்துவாங்க. அப்புறம் இந்த கடவுள் தீர்க்க தரிசிகளை அனுப்பிச்சு அவங்கள விடுதலை செய்வார். இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருந்தது. 2000 வருஷமா தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் 1ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரு நெடிய காலம் ஆகி போச்சு. அவங்க நாடோடிகளோ உலகம் முழுவதும் திரிய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. அவ்வளவுதான். அதை தெளிவா சொல்றாப்புல அவரு. இப்ப இந்த புண்ணியவான் என்ன பச்சை போய் சொல்ல போறாருன்னு பாருங்க. இல்ல, இப்ப யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு இருந்துச்சு. ஏற்கனவே கானான் தேசத்துல வேற ஒருத்தவங்க இருந்திருக்காங்க தானே அர்த்தம்.
இதுல கானான்ங்கிறது வந்து இப்போ மக்காவை குறிப்பிட்ட பகுதி ஆயிரும். சரி கானான்ங்கிறது இல்ல, அங்க மக்கா எங்க இருக்கு? கானான் தேசம் எங்க இருக்கு? கானான் தேசம் தான் இப்ப இருக்கிற இஸ்ரேல் தேசம். மக்காங்கிறது சவுதி அரேபியால இருக்கு. இந்த மனுஷனுக்கு மண்டையெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இருந்தது ஜெருசலம் யாரு? யார் இருந்தாங்க அப்ப? புனித பூமி. புனித பூமியில அங்க வந்து ஆ. குர்ஆன்ல உள்ளபடி பார்த்தா ஒரு கொடுமையான கூட்டம் இருக்கிறார்கள். கௌமன் ஜப்பாரின்னு வருது. ஆ. ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அவங்க சமுதாயம். ஓரிரு ஏற்றவர்கள் இல்ல. ஒரு ஏற்றவர்கள் இல்லை. அப்படிதான் வருது. இஸ்ரேலுக்கு எதிரானவங்க அந்த குழு. அங்க கானானியர்கள் அப்படிங்கிறது ஏன்னு கேட்டா கண்மணி நாயத்துக்கு அங்க யார் இருந்தது அப்படிங்கிற பேரெல்லாம் தெரியாது. எவனோ இருந்திருக்காங்க, கொடுமையானவங்க இருக்க ராட்சசே இருந்திருக்கிறான், அவ்வளவுதான் அது தெரியும். அந்த இடத்துல யார் வாழ்ந்தது ஏன்னு கேட்டா வரலாற்று சம்பவங்கள் கண்மணி நாயத்துக்கு தெரியாது. அங்க போய் யூத ரபிகள் சொல்றதை கேட்டுட்டு வருவாப்புல, அப்புறம் பாதி மறந்து போகும். அதனாலதான் நேர குரான்ல கூட சொல்லியிருக்காப்புல, உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இதுக்கு முன்ன இருந்த அந்த வேதத்தை போய் கேளுங்க, அந்த வேதக்காரர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஏன்னு கேட்டா ஏகப்பட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க. இவருக்கு சொல்ல முடியாம குழப்பமாயி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இதுக்கு முன்னாடி இருந்த வேதக்காரங்கிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டாப்புல. ஏன்னு கேட்டா இவரே அந்த யூத ரபிகள்கிட்ட இருந்து தானே கேட்டதை அடிச்சு விடுறது. இங்க தனக்கு அதாவது மொத்தமா சொல்லி விடுறது இல்ல, தனக்கு சாதகமான விஷயங்களை சொல்லி விடுறது. அதுலயும் இருக்கிறது இல்லாதது இருக்கிறதை அடிச்சு விட்டாப்புல. அதைத்தான் இந்த புண்ணியவன் நம்புறாப்புல. இப்ப இதுல இருக்கு, இது குரான்ல இல்லாததையும் அடிச்சு விடுறாப்புலையே. இப்ப அதுதான் விஷயம். இப்ப நான் நினைக்கிறேன் சிறுக்கு பண்றாப்புல இவரு. கடவுள் கொள்கைக்கு மாற்றமானவங்க இருக்கிறாங்க. ஆ. இவங்க ஓரிரை கொள்கை, இஸ்லாம் சொல்ற மாதிரி கொள்கை இவங்க சொல்றாங்க. அந்த ஒரு மோதல்ல தான் அவங்களுக்கு சண்டை வரும் பொழுது அவங்க ஜெயிச்சாங்கன்னு ஒருக்கா வருது, மர விரட்டி அடிச்சோன்னு வருது, மர குடியமர்த்தோன்னு வருது. கடைசியாகத்தான் மூசா கொண்டு போய் என்ன செய்யறாருன்னா, உங்களுக்கு தான் வாக்களிக்கப்பட்ட பூமி, இதுல நுழைங்கிறார். நுழைஞ்சிட்டா அதுல தானே இருக்கணும். இப்படி நுழைந்தவர்கள், மோசே காலத்தில் நுழைந்தவர்கள், உமருடைய ஆட்சி காலத்தின் போது அங்கே ஒத்தனையும் காணாம். மோசேயின் காலத்து அப்ப கிட்டத்தட்ட 3000 வருஷத்தை சேர்க்குறாப்புல. மோசேயின் காலத்துக்கு இப்போ உமர் காலத்துக்கு முடிச்சு போடுறாப்புல. அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே, 1ஆம் நூற்றாண்டுல ஓடி போயிட்டாங்க, துரத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்லு. அதான் மோசேயின் காலத்துல உள்ள போனாங்க, உமர் காலத்துல யாருமே இல்ல. 600 வருஷத்துல. அது 600 இல்ல, இல்ல மோச காலங்கிறது அதுக்கு அது முன்னாடி. இன்னும் கொஞ்சம் முந்தி வந்துடும். அது இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதான். எத்தனைன்னு தெரியாது அவருக்கு. இன்னும் கொஞ்சம் முந்தி வரும், அவ்வளவுதான். இயேசுக்கும் உமருக்கும் தான் 600 வருஷம் வரும். ஆ, ஆ. ஆமா. 600 வருஷத்துல அப்ப உமர் வர்றாரு. யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமின்னா உமர் வரும்போது யூதர்கள்ட்ட தானே அதை கைப்பற்றி இருக்கணும். யூதர்கள் இல்ல. ஆமா. யூதர்கள்ட்ட இல்ல, யூதர்கள் ஏன் இல்ல அப்படிங்கறத சொல்ல மாட்டாப்புல. கிறிஸ்தவர்கள்ட்ட கைப்பற்றுறாங்க. பாத்தியா, கிறிஸ்தவர்கள் அந்த நேரத்துல கிறிஸ்தவர்கள் அந்த ரோமர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. கிறிஸ்தவர்கள்ட்ட தான் அதை கைப்பற்றுறாங்க. அந்த அங்க உள்ள ஆலயத்துக்கு சொந்தம் கொண்டாட கூட அந்த பைத்துல் முகத்தஸ்ங்கிறோம்ல, அது கூட அவங்க யாருமே யூதர்கள் யாருமே இருக்கவில்லை. அப்போ அதை கைப்பற்றின பிறகு யூதர்கள்ங்கிறது மதத்தால, இது கிறிஸ்தவர்கள்ங்கிறது மதத்தால இதா இருந்தாலும் தேசிய இனத்தால யூதர்கள் தானே. அப்படி இல்லையா? இஸ்ரவேல் கிடையாது, அப்படி கிடையாது. இல்லை, கிறிஸ்தவர்கள்ங்கிறதுல வந்து இயேசு தான் யூதர்ல வருவாரு. ஆமா. இப்ப இந்த நாட்டுல உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் அந்த யூத பரம்பரையில வருவாங்களா? ம். இப்ப இந்த நாட்டுல எத்தனை இருக்கிறாங்க? இந்துவா இருந்து கிறிஸ்தவரா இருக்கிறாங்க. இவங்க எப்படி யூதர் ஆவாங்க? சரி. யூதர்ங்கிற ஒரு ஜாதி. தமிழர் தானே இவங்க. யூதர்ங்கிற ஒரு ஜாதி. சரி. அந்த யூதனுக்கு அப்பனுக்கு பிறந்தா தான் யூதனா இருக்க முடியும். ஆமா. இயேசு அதுல வருவாரு. ம். இயேசுவை பின்பற்றியவர்கள்லாம் யூதர் ஆக மாட்டாங்க. இப்படிதான் முட்டாள்தனமா யாராவது பேசுறது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின 12 சீஷர்கள் யூதர்கள். அவர் உயிர் தெழுந்த பிறகு அவரை பார்த்த 500 பேர் யூதர்கள். அவருக்கு வாழ்ந்த காலத்துல அவரை சுற்றி திரிந்தவர்கள் எல்லாருமே யூதர்கள். இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட தோமா ஒரு யூதர். வேற வேற தேசிய இனத்துல யூதர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதுனால யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே புறஜாதிகள் எல்லாமே அவங்களும் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டாங்க. அப்படி சொல்லு. அதை விட்டுட்டு வரலாறும் தெரியாம ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாம ஆட்டிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இருப்பாங்க. யூதர்களும் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. அப்ப யூத இனத்தில் இயேசு வருவார். அந்த அதுக்கு பிறந்ததுனால மதம் பார்த்தா வேற மதம். மதம்னா வேற மதமா போயிடுச்சு. இவருடைய மதம் வந்து கிறிஸ்துவ மதம்ன்றத. இயேசு கிறிஸ்துவின் மதம் கிறிஸ்தவ மதமா? அவர் வந்து யூதரா வந்தாராம், ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவராம். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி கிறிஸ்தவ மதம்னு ஒண்ணு தோன்றி இருந்துச்சு போல. அதை யார் நான் நினைக்கிறேன் கண்மணி இது பிஜே தான் ஆரம்பிச்சிருப்பாப்லன்னு.
ஏன் காமெடி பண்ணிக்கிட்டு பின்னாடி இருக்கீங்க? ஒரு பவுல் உண்டாக்கிட்டாரு. சரி, சரி. இப்போ பிஜே சொன்ன பாதி போய் இந்த வீடியோவுல பார்த்தோம். இன்னைக்கு இந்த பாதி பொய்ய பார்ப்போம். நாளைக்கு மீதி பொய்ய பார்ப்போம். எப்படித்தான் இந்த உலகத்துல இவங்க ஜீவிக்கிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பச்சை பொய்யா அடிச்சுக்கிட்டு இருக்குது. சரி, இந்த முழு வீடியோவும் நம்ம போட்டு பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ஆகி போகும். அதனால சரி இதோட நிறுத்திக்கிருவோம். பாதி பச்சை பொய்கள் இன்னைக்கு, மீதி பச்சை பொய்கள் நாளைக்கு நம்ம பார்ப்போம்.